அந்த அண்ணாட சுச்சுவேஷனை பார்த்து உண்மையிலே வந்து நிறையவே நான் மனமுடைஞ்சு போயிட்டேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் வந்துட்டு கவலையாக இருந்துச்சு. வந்து அந்த அண்ணா வந்து அப்படியே என்னை கும்பிட்டு கேட்டார் வந்து, ஒரு வேளை வந்து நான் செத்து போயிட்டேன்னு சொன்னால் இந்த குடும்பத்தை வந்து நீங்கள் தான் பார்க்கணும் அண்ணா அப்படின்னு சொல்லினா. இப்போ கூட நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் எங்களை மறக்க மாட்டோம் வாழ்நாள் ஃபுல்லாக ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு தண்ணிக்கு உதவினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு அவங்களால ஏன் அந்த தண்ணி கூட செஞ்சு கொள்ள முடியாத சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அந்த வீட்டின் தலைவன் அதாவது அந்த அண்ணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லாத வருத்தமே இல்லாத உடம்பு முழுவதுமே வந்துட்டு புண் அப்படியே வந்துட்டு புண் அவிஞ்சு 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 அப்படியே சிதல் கட்டி வந்துட்டு வெளியில் தள்ளிக்கொண்டே இருந்துச்சு. அவற்றை உடம்பின் மறைமுகமான பாகங்களில் கூட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உடம்பின் எல்லா பாகங்கள்லேயுமே வந்து இந்த தொப்பளம் மாதிரி போட்டு வந்துட்டு அவிஞ்சு அவரால் படுக்க முடியாது, இருக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் ஒரு நாளைக்கு வந்துட்டு 20-30 டேப்லெட் வந்துட்டு போட்டு கொண்டிருக்க. ஷர்ட்டு போடலாது கிட்டத்தட்ட எங்கட பல விஷ்ணுன்ற சுச்சுவேஷன் என்ன உண்மையிலே அவனும் பாவண்டாப்பா. கடவுள் கொடுக்குறது இல்லை. ஏன் தான் இப்படியான சோதனைகள் வந்து மனுஷருக்கு வருதோ உண்மையிலே எனக்குண்டா தெரியலை. வந்து வணக்கம் வணக்கம். என்ன இப்போ தான் துண்டு எடுத்து கட்டி கொண்டு வராங்க கிடக்கா? ஆய் என்ன காத்து பிடிக்க விடுறாரு பாத்தியே இப்போ கண்டான். இப்போ என்ன இப்போ இதில் என்ன மாதிரி துண்டை காட்டிக்கிட்டு இருக்க போறீங்களா இல்லாட்டி ஃப்ரீயாக இருக்க போறீங்களோ? டேன் வீடியே நாங்கள் என்ன வெளுத்து பிரத்தியாக்கலை, நாங்கள் என்ன பிரத்தியாக்கலை. எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கப்பா உங்களோட புண்ணெல்லாம் மாறின நினைக்கேன் கட்டாவுள்ளே. இப்போ மருந்து மருத்துவரோட அடிக்கடி தண்ணியில் அதை விட உங்களோட சுகருக்கு இப்படி புண்ணுகள் மாறுன்ற பெரிய அதிசயமாப்பா. திரும்புங்க இருக்கா பாருங்க பாரு. ஆமாம் அப்படியே கருகி போச்சா? எங்கே மருந்து எடுத்தீங்க? வணக்கம் வணக்கம். வந்தா உங்களை மாதிரி என்ன சொல்லிக்கொண்டே ஒரு 4 பேர் 4 பேர் பெம்பரன்டா. இவன் அம்மா மாதிரி, இவன் என்ன மாதிரி, அவன் அவன் அப்பா மாதிரி, அவன் சின்னவன் மாதிரிண்டா எங்கடா பார்க்கலண்டு பார்த்துங்களா ஒரு வேலைக்கு. ஓகே பட் என்னண்டா இப்போ நீங்களும் 4 இடங்களில் வேலைக்கு போகிறீங்களோ இல்லை. இப்போ நான் சும்மா எந்த ஒரு பர்சனல் அட்வைஸாக சொல்கிறேன் இருக்கணும். அண்ணாவுக்கு அலும்பிட்டு இருங்கோ அப்போ இருக்கா? இப்போ ஓகே இருக்கு இருங்கோ அப்போ திருப்பி இருக்கா? வலிக்குது. ஆனால் முந்தைய போன முறை வந்த பார்க்க அதில் நியாயமான வித்தியாசம் இருக்குது. ஆளப்பேர் பொன்மண்டு மாரி அங்கே கொண்டு வந்து ஓட்டு தான் இருக்குதுப்பா. அண்ணா எத்தனை வயசில் கல்யாணம் கட்டுறீங்க? 22 வயசில். என்ன காதலோ என்ன மாதிரி காதல் தான்? எங்கே ஒரு மாகால் என்ட்டு அதே தந்தவா பிடி போட்டு இவா. அப்போ இவா உங்களை கண்டுட்டா அவளுக்கு அதோட அப்படியே செட் ஆகிட்டு இல்லாட்டி இப்போ கத்திப்பிடி போடுறக்கு ஒரு இடம் இல்லை அவங்கள்ட்ட தரணுமே. சரியா ஒரு மாதம் காதல் அப்போ வயல் வேலையில் போவா. அப்போ கொஞ்சம் இதாக இருந்தேன். நாங்கள் நல்லா இருந்தீங்க. 2 மோடி சைக்கிள் நீங்கள் இந்த வயலுக்கு இருந்தாலும் பெரம்புக்களால் மோடி சைக்கிள் வாட்ட போவோம். அப்படித்தான் போய் இருந்து லவ் பண்ணி. ஆனால் கைவிட இல்லை. அப்படித்தான் பிடிக்குதான்னு சொன்னேன். பிடிச்சான் இன்றைக்கு வரைக்கும் பிடிச்சான். இதாக இருந்தாலும் அதாவது ஏமாற்றக்கூடாது. கல்லி சிரிச்சாரு வடிதான் தெரியுமா? சில்லறை கொட்டுப்படுதுப்பா சிரிச்சா. வயலாம் புண்ணும் இந்த தொடர்ந்து செய்கிறேன். எல்லாருக்குமே சிரமம் தானுங்க. என்ன சொன்ன இந்த காலத்தில் வெயில் மகளா குளிர்தலுக்கான்னு இந்த கஷ்டப்படுறாங்க. நாங்கள் இங்கே வெயில் கனடாவில் குளிர் இல்லை தானே? எனக்கு அது தெரியும். எனக்கு கொழும்பே தெரியாது. கொழும்பே தெரியாது. அண்ணே தெரியுமா கொழும்பு? தெரியுமா? என்ன கலர்னு சொல்லுங்க கொழும்பு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும். ஏன் வெயில் கூட உண்டோ? முதல் நீளம். இப்போ அப்போ இவாக தெரியுமா? எத்தனையாவது காதலின்னு இவாக தெரியுமோ? எல்லாம் சொல்லிட்டீங்களா? எத்தனையாவது காதலியக்கா நீங்கள்?
ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு ஐயா. முந்தைய ஒரு காலம் என்ன செய்கிறேன்னா டியூஷன் படிக்கக்குள்ள மணி அடித்தா கும்பிட்றடா அப்போ அப்படி. அது நான் பிள்ளையன்று சொல்ல வரையில் இப்போ எனக்கு அந்த பழைய ஞாபகங்கள் வருது. நானும் சைவ சமயத்துலேருந்து மாறி வந்தால அந்த ஞாபகம் வருது. எனிவே நாங்கள் வந்து விஷயத்துக்கு வரலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் கீரிமலையெல்லாம் நிற்கிறோம். எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதாவது நாங்கள் செஞ்ச உதவிகளில் வந்துட்டு அவங்க வந்துட்டு எவ்வளவு சந்தோஷமாக வாழ்கிறாங்க அப்படின்றத வந்துட்டு இந்த கீரிமலை பகுதியில் வந்துட்டு ஒரு அனலைஸ் ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் போன இடத்துல வந்துட்டு உண்மையிலே வந்து மனதை வந்துட்டு நிறையவே வந்துட்டு வேதனைப்படுத்துகிற மாதிரி ஒரு சம்பவம் வந்துட்டு அமைஞ்சுது. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கீரிமலை சைடில் வந்துட்டு பாமாக்கான்னு சொல்லி வந்துட்டு கிணறு இல்லை அப்படின்ட்டு சொல்லி எங்கள்கிட்ட வந்துட்டு கேட்டிருந்தாங்க. கிணறு இருக்குது, ஆனால் அது வந்துட்டு தூந்து போயிட்டு அதில் வந்துட்டு பக்கத்து வீட்டில் வந்துட்டு தண்ணி எடுக்கிறது, குளிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை, ஒன்றுக்குமே தண்ணி இல்லை. அப்போது நாங்கள் வந்துட்டு கேட்காத இடமே இல்லை அப்படின்னு சொல்லி வந்துட்டு எங்கள்கிட்ட கேட்கையும் நாங்கள் உடனடியாக வந்துட்டு அதில் 50,000 ரூபா பணம் ஒன்று கொடுத்துருந்தோம். நீங்கள் அந்த கிணத்தை வந்துட்டு திருத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே வந்துட்டு கிணத்தை திருத்திட்டு வந்துட்டு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் போயிட்டு மோட்டரை போட்டுறதுக்கெல்லாம் வந்துட்டு காசு கொடுத்து அவங்க மோட்டரெல்லாம் பூட்டி வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்க வந்துட்டு தண்ணிக்கு யார்கிட்டையுமே வந்துட்டு கேட்டு போகிறதில்ல என்ற வகையில் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் எங்களை மறக்க மாட்டோம் வாழ்நாள் ஃபுல்லாக ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு தண்ணிக்கு உதவினாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு அவங்களால ஏன் அந்த தண்ணி கூட செஞ்சு கொள்ள முடியாத சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த வீட்டின் தலைவன், அதாவது அந்த அண்ணாவுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இல்லாத வருத்தமே இல்லை. அதாவது வந்துட்டு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்னி பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையவே பிரச்சனைகள். ஸோ இப்படியான சுச்சுவேஷனில் தான் வந்துட்டு நாங்கள் போயிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இது இப்படியே இருக்க நாங்கள் போன முறை ஒரு ரவுண்டு மாதிரி வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு போகும்போது அந்த அண்ணாவோட சுச்சுவேஷனை பார்த்து மேலே வந்து நிறையவே நான் மனமுடைஞ்சு போயிட்டேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ தூரம் வந்துட்டு கவலையாக இருந்துச்சு. வந்து அந்த அண்ணா வந்து அப்படியே என்னை கும்பிட்டு கேட்டார், வந்து ஒருவேளை வந்து நான் செத்து போயிட்டேன்னு சொன்னால் இந்த குடும்பத்தை வந்து நீங்கள் தான் பார்க்கணும் அண்ணா அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு அவருக்கு வயதுக்கு இல்லாமல் இருந்தாலும் வந்துட்டு அவர் மரியாதை கொடுக்குற நிமித்தம் வந்துட்டு அந்த மாதிரி சொல்லியிருந்தார். அப்போ உண்மையிலே வந்து மனசுக்கு வந்து நிறையவே வேதனையாக போயிட்டுது. என்னடாப்பா இந்த ஆள் இப்படி கதைக்குது அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ அவர் வந்து சொல்லியிருந்தார், அண்ணா இந்த தோட்டத்தை பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டு அப்படியே உடம்பு ஃபுல்லாக காட்டினா பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்பு முழுவதுமே வந்துட்டு புண், அப்படியே வந்துட்டு புண் அவிஞ்சு அப்படியே சிதல் கட்டி வந்துட்டு வெளியில் தள்ளிக்கொண்டே இருந்துச்சுது. அப்போ ஒரு ஆள் கூட வந்துட்டு கமெண்ட்டில் போட்டிருந்தார், வந்து கிருஷ்ணா மேபி அது குரங்கம்மையாக இருக்கலாம், நீங்கள் வந்து கொஞ்சம் பழகிறத வந்துட்டு கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அது குரங்கம்மை இல்லை, அது போலீஸா, அது எந்த அம்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, வந்து நாங்கள் வந்து பயப்பட போகிறது இல்லை. ஏன்னு சொன்னால் இவன் என்னது இவன் நொட்டிட்டு போய் நம்ம வந்து பார்த்து போனோம் திருப்பி வந்து பார்த்துட்டு போலீஸ்காரரா. ஓகே, அப்போ அது வந்து குரங்கம்மை இல்லை, அது எந்த அம்மையாக இருந்தாலும் பரவாயில்ல, வந்து நாங்கள் பயப்பட போகிறது இல்லைன்னு சொன்னால் வந்து நாங்கள் களவுக்கு போகிறது இல்லை. நாங்கள் வந்து போகிற காரியம் வந்து ஒரு நன்மையான காரியம், அண்ட் வந்துட்டு நன்மை செய்கிறக்கான தான் நாங்கள் வந்துட்டு போகிறாங்க. ஸோ அதால் வந்துட்டு நாங்கள் பயப்பட போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன். இதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஜீப்பில் வந்துட்டு போலீஸ் பண்ணுவாங்க. ஸோ போயிட்டு திரும்பி வந்தாங்க வந்துட்டு. சரி தானே, அப்போ நான் வந்து கணக்கெடுக்கவே இல்லை, பார்த்துட்டு அப்படியே இருந்து காய்ச்சிட்டு இருந்தேன். நான் நினச்சி அவங்களுக்கு கடுப்பாக இருக்கும் இறங்கி வருவாங்கன்னா இறங்கி வரையில் போயிட்டாங்க. இறங்கி வந்திருந்தால் கொஞ்சம் முஸ்பாத்தியாக இருந்திருக்கும். சரி, எனிவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ அந்த மாதிரி வந்து பயமுறுத்தியிருந்தாங்க என்னையே கூட வந்துட்டு கிட்ட போனான்னு சொல்லி. ஆனால் கடைசியில் வந்துட்டு நான் எங்கே போனாலுமே வந்து அவங்களுக்கு கை கொடுத்து அவங்கள வந்துட்டு ஒரு என்ன சொல்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குற வந்துட்டு வளமை. ஆனால் அந்த அண்ணா வந்துட்டு இந்த கையை பிடிச்சி வந்துட்டு என்ன சொல்கிற வந்துட்டு இந்த கும்பிட்ற மாதிரிக்கு நிறைய வந்துட்டு ஏங்கினார். ஆனால் என்னால் வந்து அவருக்கு கை கொடுத்து கொள்ள முடியாமல் போய்ட்டுது. அவருக்கு பக்கத்தை போகிறதெல்லாம் எனக்கு இஷ்யூ இல்லை, ஆனால் அவர் வந்துட்டு கை கொடுக்க வரும்போது எனக்கு வந்து சரியான மாதிரிக்கு வந்துட்டு மனசுக்குள்ளே ஏக்கமாக இருந்துச்சு. ஐயோ என்னால் கொடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் அவர்கிட்ட
சுச்சுவேஷன் வந்துட்டு அப்படின்றது அவர் வந்துட்டு வெளியில் சொன்னது வந்து கொஞ்சம் அந்த வீடியோவை வந்து நிப்பாட்டின பிறகு நாங்கள் வந்துட்டு நிறையவே கதைச்சிருந்தோம். ஈவன் வந்து அவர் வந்து அவர்கிட்ட உடம்பிൻ്റെ மறைமுகமான பாகங்களில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உடம்பிൻ്റെ எல்லா பாகங்கள்லேயுமே வந்து இந்த தொப்பளம் மாதிரி போட்டு வந்துட்டு அவிஞ்சு அவரால் படுக்க முடியாது, இருக்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் ஒரு நாளைக்கு வந்துட்டு 20-30 டேப்லெட் வந்துட்டு போட்டு கொண்டிருக்க. அந்த டேப்லெட் போடாவிட்டு அவருக்கு மெட்டசைட்டால் வந்துட்டு வருத்தங்கள் கூடிரும். அது ஒரு பக்கம் இருக்க அவருக்கு வந்துட்டு டயபெட்டிக்கும் வந்துட்டு ஹை லெவலில் இருக்கிறதால இந்த புண்ணுகளுமே வந்துட்டு மாறுற தன்மைகள் வந்து சரியான மாதிரிக்கு குறைவாக இருக்குது. சரி தானே? அப்போ நாங்கள் வந்துட்டு அவங்க கேட்ட ஹெல்ப் எல்லாம் ஆல்ரெடி வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டோம். இருந்தாலும் நாங்கள் மறுபடியுமாக அவங்க எங்களோட ஹெல்ப்பால் வந்துட்டு எவ்வளவு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க போகும்போது தான் எங்களுக்கு இப்படியான ஒரு நிலைமையை வந்துட்டு உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் வந்து அதை வீடியோவில் நான் அப்படியே போட்டிருந்தேன். வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஹெல்ப் கேட்குற மாதிரிக்கு வந்தெல்லாம் நான் கதைக்கலை, ஆனால் வந்து அப்படியே வந்து போட்டிருந்தேன். ஸோ வந்து போடும்போது வந்து அதை பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, கிருஷ்ணா நாங்கள் வந்து ஒரு கொஞ்சம் காசு அனுப்பி விட்றோம், நீங்கள் வந்து அதை கொண்டு போய்ட்டு அவங்கள்ட்ட கொடுங்க, ஒரு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து அண்ணா இருக்கிறார். அவர் ஒரு வேளை அவருக்கு எது ஒன்று நடந்தால் உண்மையிலே வந்து நான் இந்த வீடியோவில் மறுபடியும் சொல்கிறேன், அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ப்ரே பண்ணுறேன். நடந்தால் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல நாங்களுமே நின்று அவங்களோட காரியத்தில் வந்துட்டு பங்கெடுப்போம். அது ஒரு பக்கம் இருக்க, இன்றைய தினம் அந்த அண்ணாட நாங்கள் 2வது வீடியோ போட்டது நிமித்தம் அவருக்கு வந்துட்டு மறுபடியுமாக ஆக்கள் வந்துட்டு ஹெல்ப்புக்கு கொஞ்சம் காசு அனுப்பியிருக்காங்க. ஸோ அதைத்தான் கொண்டு போய்ட்டு கொடுக்க போகிறோம். அண்ட் வந்து அவர் இப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்றத வந்துட்டு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி வீடியோவாக இருக்க போது. அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு, உண்மையிலே வந்து நாங்கள் வந்து பெட்டிக்கோலோ சைடில் வன்னி சைடில் எல்லாம் வந்துட்டு போனோம்னு சொன்னால் நிறைய இடங்களுக்கு உள்ளாக வந்துட்டு நாங்கள் நிறைய இடம் போயிட்டு வந்துட்டு பார்த்து நிறைய கஷ்டப்பட்ட ஃபேமிலிகளை வந்துட்டு நாங்கள் தெரிவு செஞ்சு உதவிகள் செய்யலாம். உண்மையிலே வந்துட்டு ஜெஃப்னாலேயுமே இருக்காங்க, இல்லைன்னுலாம் இல்லை. இப்போ நான் நேற்று கூட வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், நான் இல்லை இன்னும் ஒரு தம்பியோரால் வந்துட்டு செஞ்சுருந்தேன். உண்மையிலே அந்த வீடியோ பார்க்கும்போது வந்து பயங்கர பரிதாபமாக இருந்துச்சு. ஆனால் அதை வந்துட்டு அந்த தம்பி வந்துட்டு செஞ்சுருந்தார். அப்போ அது கீழே கூட வந்துட்டு ஒரு ஆள் கமெண்ட் போட்டிருந்தார், வந்து இப்படி நீங்கள் கிருஷ்ணாட்ட போனீங்க அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணா செய்யும் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு வந்து சரியான கவலையாக இருந்துச்சு. அவர் வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருக்கார், ஒரு வேளை அவங்களுக்கான மறு உதவி எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நான் அந்த தம்பின்ற என்ன சொல்கிற அனுமதியோடையே நான் மறுபடியும் போய்ட்டு அந்த குடும்பத்தை சந்தித்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஓலை குடிசை உண்டு, அது ஓலை குடிசைன்னு கூட சொல்ல முடியாது. இந்த காலத்தில் வந்துட்டு இப்படியும் மக்கள் இருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஐயா, ஒரு 19 வயசு மகள் அண்ட் வந்து ஒரு அம்மா இருக்காங்க. அதோட உண்மை போய் வந்து எனக்கு தெரியலை, நான் நேரில் போயிட்டு பார்க்கல. ஆனால் அந்த வீடியோ பார்த்த வந்து சரியான மனோர்த்தமாக இருந்துச்சு. அந்த தம்பியுமே வந்து உதவி செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். ஒரு வேளை வந்து செய்யலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு மறுபடியுமாக போய் பார்த்து நாங்களேயாச்சும் செஞ்சு கொடுப்போம். ஸோ இது இப்படியே இருக்க வந்துட்டு நான் வந்து சொல்ல வந்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எங்களோட வீட்டு வேலை நடந்துருக்கிறதால நான் தான் மெயினாக வந்து அதில் வந்து பங்கெடுத்து வேலைகள் எல்லாம் வந்துட்டு செய்ய வந்துட்டு கடமைப்பட்டிருக்கேன். லைக் வந்துட்டு ஒரு டிசைனிங் எல்லாம் வந்துட்டு என்ன மாதிரி வரணும் கொள்ளணும், வந்து என்னென்ன மரங்களில் வந்துட்டு வீடு கதவு நிலைகள் வந்துட்டு செய்யணும், எப்படியான டிசைன்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்றத வந்துட்டு நாங்கள் தான் நின்று வந்துட்டு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ வந்து நான் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் இது வந்து கண்ட்ராக்ட் இல்லை, நான் வந்து ஆக்களை வச்சு செய்கிறதால அது என்ன மாதிரி போகும் அப்படின்றதை வந்துட்டு தெரியாமல் போயிடும். ஸோ அதால் அதையும் மேனேஜ் பண்ணணும், இந்தியா சைடு இதையும் மேனேஜ் பண்ணணும். அதால் தான் கொஞ்சம் வந்துட்டு இப்போ நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியிருக்குது சில விஷயங்களை வந்துட்டு செஞ்சு கொள்றதுக்கு. எங்களோட வீடு வந்து முடிஞ்சிட்டுது அப்படின்ட்டு சொன்னால் வந்துட்டு உண்மையிலேயே அதை விட சந்தோஷம் வேறு ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக நாங்கள் வேறு மாவட்டங்களுக்கெல்லாம் போய்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிக்கே வந்துட்டு ஒவ்வொரு மூலை முடுக்கும் நாங்கள் இறங்கி வந்துட்டு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். அண்ட் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கேட்குறாங்க, எங்கள்கிட்ட மாவட்டங்களுக்கு எல்லாம் வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லி. நாங்கள் கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் வருவோம். ஸோ இதுக்கிடையில் வந்து சில பேர் யோசிப்பீங்க, வார வருஷமான சில உள்ள கிருஷ்ணா வந்துட்டு திருமணம் செஞ்சிருந்தானே, ஸோ திருமணம் செஞ்சால் இதெல்லாம் வாய்க்குமா அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் வந்து அது என்ன மாதிரியான சுச்சுவேஷன் வந்தாலும் நான் செய்யக்கூடிய இந்த தொழிலை வந்து நான் கடைசி வந்தும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ நான் சொல்கிறது தான் செய்வேன்.
செய்கிறது தான் வந்து சொல்லுவேன் சரி தானே. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் இப்போ வெளுக்கிட்டு வந்து போயிட்டு அந்த அண்ணாண்ட தற்சமயம் நிலைமையை வந்துட்டு பார்ப்போம். அவர் வந்து எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி அவற்ற உடல் நிலைமைகளில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதா அப்படின்றத நாங்கள் பார்த்து அவங்களுக்கான ஒரு ஹோப்பை வந்து நாங்கள் கொடுத்துட்டு வருவோம். எங்கள்கிட்டையுமே ஒரு கொஞ்சம் பணம் இருக்குது. ஸோ அதையும் வந்து நாங்கள் கொடுத்துட்டு அவங்களோட வந்து சந்தோஷமாக காய்ச்சிட்டு வரலாம். வாங்கோ. ஸோ அந்த மாதிரி தாங்களா சப்பாத்தோட ஆளா கதைன்னா கதை 3 நிமிஷம் ஆகுது. இப்போ கண்ட என்ன சிரிப்பார் வாய முடிக்கின்ற சிரிப்பு இங்கேயும் பார்க்குறேன் இல்லை நிமிந்து அதே வந்து வாயில் உழையிறையில் உதவியாடா அப்போ இந்த பூங்காய்ச்சி இங்கேயும் திரும்பி பார்க்குறான்ப்பா நான் ஜோதிச்சா காண்றா வரையான்ட்டு என்ன செய்கிறது அது தேமனிச்சு பிடிச்சி அனுப்பிவிட்டா எங்களோட நல்லா இருக்கட்டும். இங்கே வந்து பேய் மாதிரி வந்துட்டு லவ்ல நீங்க அம்மா லவ் சும்பம் இங்கேயும் பார்க்கல அப்போ நிமிந்து வாக்கிங் டப்பா வாக்கிங் கும்பம். நான் முதல்ல எடுக்க கருதிக்கலாம் ஒன்று தெரியுமோ. நான் செஞ்ச பார்த்தாலும் அப்படி கண்டுவான்ண்டு காதலில் விழுந்தேன். மைக்கடியை பார்த்தீங்க இதில் மணிக்கூடில் அடே மைக்கில் கையில் ஒன்று வச்சிக்கான். இங்கே ரிசீவர் அடே மேக்கப் பண்ணியா இருக்குது இருக்கு. அது சரியா ஒரு சொட்டு நிமிந்து வாக்குறீங்க. நல்ல 1.5 மீட்டர் டிஷர்ட்டுக்கு காவிட்ட காய்ச்சட்டை சொக்ஸ் இல்லாத சப்பாத்து என்ன கண்டா ஏதோ இன்ஜின் எங்கே மாட்டுப்பட்டா தான் கிடக்கா. வெளிநாடுண்டே இவ்வளவு வைக்கப்படாங்க. நம்மளுக்கு வேலை செடிக்காச்சு காட்டும் வேற யாது அவசரம் இல்லை தானே. நீ நில்லு நாங்கள் போய் எடுத்துகிட்டு வரோம். ஏன்னா இப்போ ஃபோன் கதைக்கிட்ட இப்போ நார்மலாக இப்போ நித்திர ஒன்று இருந்தால் கூட எழுப்பி கூட்டிகிட்டு போகலாம். ஃபோன் காய்ச்சி ஒன்று கேட்கல ஒன்று கொண்டு போயிட்டு அந்த பாவத்தே நாங்கள் நீ எடுப்பாடா அவனும் நான் ஃபோன் காய்ச்சிட்டா வவுனி அண்ணா வாரணும் ராணி ஹரி வவுனி அண்ணா பிரான்ஸ் வந்து பால் வந்த இடத்துல வந்து யாரும் மோசம் போயிட்டு போல அவங்க சொந்தக்காரர்கள். அப்போ சனிக்கிழமை போகிறாங்களாம். அதுதான் நீ அழுது காய்ச்சிட்டு இருந்தேன்னா இல்லை அதுக்கு பிறகு காய்ச்சல் வேற ஆள் இப்போ ஏசம் தான் காய்ச்சிட்டு இருந்தேன். இல்லை பிரச்சனை இல்லை. இப்போ நான் இருந்து நீ போய்த்தானே அதுதானாண்டா. இப்போ என்னண்டா இப்போ நம்ம எல்லாம் பொடியெல்லாம் இருக்கோம். ஒரு இந்த மனசை வந்து புரிஞ்சு கொள்ள தானே பண்ணும். கட்டாயம் இல்லை. அதை விட இப்போ நீ வந்து சின்ன வயசுன்றக்குள்ளே இப்போ தான் வந்து உனக்கு அந்த எல்லாம் வந்து மிளற வயதுகள். அப்போ வந்து நீ இருக்க போகிறேன்னு சொன்னால் நீ இதில் இருந்தேன்னா நாங்கள் பக்கத்து தானே டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் காணும். நாங்கள் போய் அந்த அளவில் முடிச்சுட்டு வருவோம். அது என்ன செய்ய போகிற நீ வரப்போறியா என்ன போகிற என்ன நினைக்க போறியா என்ன போகிற அதில் எடுத்தாச்சு வவுனியா அண்ணன் விளக்கெல்லாம் எடுத்தாச்சு. வாங்க பார்ப்போம் பிறகு ஏதோ பார்த்துனியா இல்லை போலீஸ்காரர் வந்து பார்த்துட்டு போனது. அது என்னடாப்பா இது ஒளிச்சு வச்சதுக்குள்ள வீடியோ செய்கிறாங்க அப்படின்னு மாதிரி. இது ஏதோ நாங்கள் கஞ்சா கடத்துற மாதிரி இல்லை. நான் எதிர்பார்த்தேன் உண்மையாக வந்து கதைப்பின மட்டும் தான். ஆனால் வரல. மற்றது யாரோ ஒரு தமிழாளர்கள் இருந்தவர் அதுக்குள்ளே. அப்போ நான் பார்த்துட்டு இருந்தேன் வருவாங்கண்டா. ஆனால் இப்போ போலீஸ்காரருக்குமே வந்து சில விஷயங்கள் செய்ய பயம் தெரியுமா. ஏன்டா கண்ட வாட்டுக்கு வீடியோலாம் எடுத்து போடுறாங்களேடாப்பா. பிள்ளைங்களையோ அவங்க டிக்டாக் வழியில் அண்டைக்கெல்லாம் ஒரு முஸ்லீம்காரன் இருக்கும். அப்போ அந்த டிராஃபிக் போலீஸை வச்சு படுத்தின பாடுன்னு அப்புறம் ஒரு போலீஸ் ஒரு ஆள் வந்து குடிச்சு போட்டு அப்பு அப்படியான வீடியோவில் எல்லாம் வந்துட்டு வெளியே ஆடுறதால நார்மலாக போலீஸ்காரருமே வந்து லைட்டாக பயப்படுவாங்க. பட் வந்து நாங்கள் வந்து செய்கிறதுமே நன்மையான காரியங்கள்டா. அப்போ நாங்களே என்ன எதுவும் எலெக்ஷனுக்கு எதிராக எதுவும் கதைக்கிறோமா இல்லாட்டி நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம இருக்கோம். ஸோ அப்போ எங்களோட வந்துட்டு அப்படி செய்ய மாட்டாங்க. வந்திருந்தாலும் கதைச்சிருக்கலாம். சரி
இதா ரோட்டு ஓகே ரைட்டாக நித்திரையாக போனால வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டுது. உண்மையிலே வந்து எங்களோட ஸ்ரீலங்கா வந்து ஏன் முன்னோராக இருக்குது தெரியுமா? இந்த எங்கே போனாலும் வந்து கேட்டால் எங்கள் தம்பி தெரியும் தானே, அவரும் கூலி வேலைக்கு தான் போகிறவர், அவர் இந்த பழையடிகளுக்கு தான் போகிறவர், அப்போ பெருசாக வேலையிலண்டு வராது தம்பி, எப்போ இருந்துட்டு தான் வேலைக்கு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாங்களும் வந்துட்டு அதுக்குள்ள இறங்காத வகையில் வந்து அது உண்மையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அதை அக்செப்ட் பண்ணுறது. ஆனால் எங்களோட வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வேலையண்டு செய்ய வரும்போது தான் ஒரு வேலைக்குண்டு ஆக்களை பிடிக்க போனால் எந்த கடவுளே அதுக்கு பார்க்க வந்துட்டு நாங்கள் தூக்கு காடி எடுக்கலாம் போல அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு ஒரு வேலைக்கு ஆக்களை பிடிக்கலாம் கிடக்குது. உண்மையில் வந்துட்டு சரியான கஷ்டமாக இருக்குது. ஒரு வயரிங்குக்காக இருக்கட்டும், ஒரு பெயிண்டிங்குக்காக இருக்கட்டும், ஒரு மேசன் வேலைக்காக இருக்கட்டும், எதுக்குமே வந்துட்டு ஒரு ஆளை பிடிச்சி கொள்ள இல்லாமல் இருக்குடாப்பா. அதால் வந்து உண்மையாங்கிட்ட ஸ்ரீலங்கா வந்துட்டு முன்னோராமல் இருக்குன்னு சொல்லலாம். வேலைகளை இவ்வளோ இடத்துல இருக்குது, ஆனால் யாரும் வந்துட்டு வேலை செய்ய தயாராக இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பஞ்சு ஏன்னா. ஸோ என்ன தான் இருந்தாலும் இன்றைக்கு பாருங்க, நாங்கள் எங்கே தான் நின்றாலும் எங்கே தான் போனாலும் எங்களோட ஒரு காரியத்தை நாங்கள் நாளாந்தம் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். என்ன அது எப்படி தான் இருந்தாலும் அதே மாதிரி வந்துட்டு இப்போ ஒவ்வொரு தினம் வந்துட்டு தான் செய்கிற வேலையை வந்துட்டு சரிவர நாளாந்தம் செஞ்சு கொண்டு வந்தாலே ஒரு தலைக்கான ஒரு வருமானம் வந்துட்டு கூடும் ஸ்ரீலங்காவில். ஏன்னா கூடினா வந்து நாடு வந்து நல்லா இருக்கும். என்ன வெளிநாடுகளில் எல்லாம் இந்த மாதிரி இல்லை, ஒவ்வொரு நாளும் எல்லாருமே உழைச்சி தான் ஆகணும் கட்டாயம். அப்போ நேரத்து குழம்பி குளிரோ வெயிலோ போவாங்க. ஆனால் இங்கே வந்து காலமாக நான் ஃபோன் பண்ணுறேன் ஏன் வேலைக்கு வரையிலேன்ட்டு, நேற்று எங்கேயோ கொஞ்சம் வேலையில் கணத்து போச்சான், அதால் ஒருத்தனுக்கு நேரி பிடிப்பான், ஒருத்தனுக்கு வயிற்றாடியாம், இரவு காய்ச்சம் விடாப்பா அந்தாலும் வேலையிலையாமடா வேலைக்கு. அதுவுமே இந்த கொங்கிரீட் போர்டையிலையும் கம்பி கட்ட போனேன். நானுமே அதை குறையா சொல்லலை. உண்மையாக மேசன் வேலை செய்கிறது கஷ்டம்தான், இல்லையாண்டு இல்லை. அதுவுமே கொஞ்சம் உடம்புல சில தாக்கங்களை ஏற்படுத்தும் இந்த வெயிலத்துக்கெல்லாம் மேலாமல் வரும், இல்லையாண்டு இல்லைடாப்பா. ஆனால் இல்லை ஒரு தினம் வேலைக்கு வர நிற்கிற அளவுக்கு என்னடாப்பா வேலை அப்படியா? நாங்களும் செஞ்சு நாங்கள் தான் செய்ய விட இல்லை. நான்லாம் 16 வயசுலேயே தொடர்ந்து போனான்டாப்பா மாதக்கணக்கில் வேலைக்கு. என்ன இது என்ன ஒன் பண்ணிக்கிறாங்க அந்த ஆக்சிடெண்ட் இது? அப்பா ஆட்டுக்குட்டி அப்போ எது அந்த வெளிநாட்டால் வர்றேன்னு சொன்ன அண்ணாடான்னு போங்காச்சேண்ணே இல்லை இல்லை அப்போ ஆனால் உண்டு இல்லை கவிதாஸ், இப்போ அவன் இந்த இதில் பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஏஞ்சில்லா ஃபுல்லாக நாங்கள் பப்ளிக் பண்ணி விட்டுட்டோம் நான் எல்லாத்தையும். அதனால் அவன் உண்மையே சொல்லுவான். ஆரோட ஆம்பியாச்சு நீ? ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா எந்த பிள்ளையோட ஆம்பி? யூனிவர்சிட்டி பிள்ளையோ? யூனிவர்சிட்டி பிள்ளைன்றக்குள்ள உன்னையோட வயசு கூட இருக்குமேடா. என்றைக்கு என்ன மாதிரி போகுது கதை வந்து? என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பாவா, தம்பி எந்த மாதிரியா? தம்பி எந்த மாதிரியா? நான் எல்லாம் காதலுக்குள்ளே போகல, அதுக்குள்ளே இப்போ போகிற இல்லை. எப்போ போகிற மாதிரி ஐடியா? 29 தாண்டணும். 29 தாண்டணும் காதலுக்குள்ளே போகிறதுக்கு. அப்போ கல்யாணத்துக்குள்ளே எப்போ போகிறேன்? அது 35 பிறகு. ஆமாம் சொல்லு. அப்போ எப்போ சாப்பிட்ற ஐடியா? அது வரைக்குள்ளே பார்க்கலாம். அது சரிங்க. அப்போ வந்தாலும் போகுதா? 35 வயசுலாம் கல்யாணம். பார்ப்போம், கடவுளுக்கு சித்தமான உயிரோட இருப்பவன்ட்டு நம்புகிறோம். பார்ப்போமே 35 வயசுலாம் நீ கல்யாணம் கட்டுவியா, இல்லாட்டி 35 வயசுல 3 நாள் பிள்ளைக்கு அப்பா இருக்கிறியோ வரியான்? எங்களோட இருக்கிற மாதிரிக்கு அது கொஞ்சம் கஷ்டம்தான். 35 வயசுக்குள்ளே நீ வந்து 3 நாள் பிள்ளைக்கு அப்பா ஆகிற கஷ்டம். ஆனால் கல்யாணம் கட்டாமல் இருக்க மாட்டேன், அது போய்க்கது. ஏன்னா நார்மலாக அப்படியும் ஒரு 28-30 கட்டிடுவேன். அதுவும் கூடுதலாக உண்டு பலனின்படி நீ வெளிநாட்டுக்கு தான் போவேன் நினைக்கிறேன். அது ஏதோ பார்ப்போமே என்ன மாதிரி காலங்கள் நேரங்கள் கூடி வருதுன்னு பார்ப்போம். இப்போ அந்தால பார்க்க போகிறோம் நினைக்கவே ஒரு யோசனையாக கிடக்கடா. அப்போ என்னெண்டா அந்த 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 புண்ணுகளை பார்த்துக்கொள்ளலாம் கிடக்கடா பெரியுமோ. அது யோசிச்சு பாருங்க கொஞ்சம் நேரம் அந்த நிலைமையிலேருந்து எங்களுக்கு ஒரு சின்னதாக வந்து அந்த நெத்தியில் ஒரு கட்டு வந்தால், அல்லாட்டி வந்து முதுகில் ஒரு பருப்போட்டாலே வந்துட்டு படுக்கையெல்லாம் இருக்குங்க. அப்படி வந்துட்டு ஒரு நோண்டு வரும், ஒரு என்னன்னு சொல்கிறோடா. அப்போ அப்படி இருக்கக்குள்ளே அப்படியே
பச்சை பச்சை மொத்த புண்ணோட வந்து எப்படி அந்த ஆள் நித்திர கொள்றதா இருக்கட்டும், ஒரு கதிரையில் இருக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஷர்ட்டு போட இல்லாது கிட்டத்தட்ட எங்கட பல விஷ்ணுன்ற சுச்சுவேஷன் என்ன. உண்மையிலே அவனும் பாவண்டாப்பா. கடவுள் கொடுக்குறது இல்லை. ஏன் தான் இப்படியான சோதனைகள் வந்து மனுஷருக்கு வருதோ உண்மையிலே எனக்குண்டா தெரியல. வந்து கவலையாக இருக்குது யோசிச்சாலே. அண்ட் வந்து இவையில் வந்து தங்களால் அழியணும் என்ன சொல்கிறோம், வந்து உண்மையிலேயே நல்லா இருக்கணும்னு தான் நான் உதவி செஞ்சது, கடையெல்லாம் போட்டு கொடுத்தது. அப்போ அன்றைக்கு வந்து பார்த்த இடத்துல கடன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து உண்மையாக கஷ்டமாக போயிடுது. இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிற அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ எல்லாம் செய்யத்தான் வேணும். இப்போ நம்மளாக ஒரு சின்ன சின்ன கடன்களும் கொடுத்து தான் கஸ்டமரை நாங்கள் வச்சுருக்கணும், இல்லையன்று இல்லை. அதுக்காண்டி கடையில் கிடக்கிற சாமான் முழுக்கத்தையும் எங்கே கடனாக கொடுத்தா அப்படிதாப்பா கடன் நடத்துறது. பார்ப்போம் கடை திறந்துருக்கா பூட்டியிருக்கான். நீ என்ன நினைக்கிற? நான் நினைக்கிறேன் பூட்டி இருக்குமான். திறந்துடக்கு ஆனால் எங்களோட கார் போனாலே அது கண்டுடும் சிட்டுக்குருவி. கண்டுட்டு வரட்டும், பிரச்சனை இல்லை. வந்தால் பிறகு பார்ப்போம். அடே இவங்களுக்கு தம்பி நான் அந்த காசு டீட்டெயில் 2 பேர் எழுதினாங்களே எக்ஸ்ட்ராவா? இல்லை அது மாத உதவியை விடு நிலையமாக 2 பேர் ஏன்னா பார்ப்போம். நிலைமையை பார்ப்போம் ஃபஸ்ட்டு போய்ட்டு என்னமே. ஏன்னா இப்போ காசுகளையும் நாங்கள் கணக்கை கொடுக்குறாலும் பெற போகிறது இல்லை தானே. இப்போ ஏதோ அவங்க வந்து கொஞ்சம் சமாளித்து கொண்டு போகக்கூடிய மாதிரி சின்ன சின்ன சப்போர்ட் தானே செஞ்சு விடணும். இதுதானேண்ணா இந்த அக்கா நிற்கிறா ஒரு யாரா? உண்மையிலே ஒரு நல்ல ஒரு திறமசாலி, எப்பயுமே வேலைக்கு போகிற ஒரு ஆள். முட்டான்னு நம்புறேன். முட்டினா மட்டையை அடிக்கும். சத்தங்களுக்கும் சில பாப்பனுடைய சொல்லலாது. இதாட்டாப்பா அவர் பிள்ளைனா காலில் கட்டி நிற்கிறாள்டாப்பா. அதுதான் சரி. வா வா பிள்ளை. அம்மா இல்லையே குளவட்ட போட்டா கண்டி காட்டி எனக்கு கூட்டின்னு டக்காண்டு இழுத்து விட்டுட்டேன் கீழே. என்ன நடந்தடி காலில்? எங்கள் அப்பாங்க நீ போய் அம்மா சொல்லிட்டு வாடி. ஆ போகிறேன். வணக்கம். என்ன இப்போ தான் துண்டு எடுத்து கட்டி கொண்டு வரேன் கிடக்கா? ஆய் என்ன காத்து பிடிக்க விடுறாரு பாத்தியே. இப்போ கண்டான் கூப்பிட்டாண்டா. ஆனா புண்ணெல்லாம் மாறிட்டேப்பா. 2 பேட்டி வச்சிருக்கிறேன். மூடி புண்ணெல்லாம் மாறிட்டு பிரேட்டா மேலே எடுத்து மூளால எல்லாம் கொண்டு காட்டி இப்போ கொஞ்சம் இதாக வந்து நாங்கள் அண்டைக்கு எவ்வளோ 20,000 இதை கொடுத்துட்டு போனாங்க. அண்டைய காசு இருந்தாங்களே இல்லை எவ்வளோ இருந்தாங்க? 25. 20,000. இப்போ இது சரி. இது என்னடா பஸ்ஸு என்ன நேற்று கிளினிக் எனக்கு இருங்க காரியை போட்டுட்டுங்க. நேற்று கிளினிக் இப்போ என்ன இப்போ இதில் என்ன மாதிரி துண்டை காட்டிக்கிட்டு இருக்க போறீங்களா இல்லாட்டி ஃப்ரீயாக இருக்க போறீங்களோ? டேன் வீரியே நாங்கள் என்ன வெல்த்து பிரத்தியாக்கலை. நாங்கள் என்ன பிரத்தியாக்கலை. அதானே என்னதுங்க வயசு போட்டுது சரியா? என்ன வயசு? 40 வயசு சரியா? இருந்தாருன்னா பார்க்க ஒரு தர்மில்லாட்டி என்ன ஒரு குமர் பிள்ளை இருந்தாலும் அது அப்பா தானுன்ட்டு ஒரு அன்புல பார்க்கும். ஓமை இல்லையோ? ஆமாம் கட்டாயம். மற்றது நான் பார்த்துருக்கேன். மற்றது வந்து முள்ளாலாம் அடுக்கணுமன்ற மாதிரி இப்போ உங்களோட வருத்தத்துக்கு வந்து என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணுமோ அதன்படி இருக்கத்தானே வேணும். அதான் நான் பார்த்தேன். நான் உள்ள காற்று பிடிக்க விட்டுட்டு தான் நின்றவர். இப்போ எங்களை கண்டுட்டு தான் பார்க்கண்டு. இந்த துண்டு வந்து நான் 1.5 முழம் தான் பெரும் போட. இந்த பிரச்சனை இல்லை. இப்போ மூலம் வந்து பிரச்சனை மூல மற்ற சலமும் வந்து குத்து. ஆனால் எனக்கு பெரிய சந்தோஷமாக கிடக்கு. உங்களோட புண்ணெல்லாம் மாறின நினைக்கிறேன் கட்டாவில்லை. வந்து இப்போ மருந்து மருத்துவரோட அடிக்கடி உப்பு தண்ணியில் அதை விட உங்களோட சுகருக்கு இப்படி புண்ணுகள் மாறுன்றது பெரிய அதிசயமாப்பா. திரும்புங்க இருக்கா
வரும் ஆமாம் அப்படியே கருகி போச்சா எங்கே மருந்து எடுத்தீங்க இந்த அளவட்டியில எடுத்து ரெண்டு மூலாயிரம் கொண்டு எடுத்து ரெண்டு இந்த பிரைவேட்டாக பானி மருந்து அந்த பூசுவைக்கெல்லாம் தந்தவங்களே அதெல்லாம் பிரைவேட்டாக வேண்டினாவா வேண்டி இப்போ எனக்கு எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் விளையாண்டாக்குரிய மேலே ஓடிக்கலானுங்கள் இதுகள் மாப்பணிகள் ஏன் முடி இப்படி வெட்டினீங்க ஒட்டை ஒட்டிட்டியெல்லாம் அப்போ எங்கே போட்டாவா போட்டா கூட்டிகிட்டு வேறட்டுமா அப்போ நான் இருக்கிறேன் பிரச்சனை நான் ஜோதிச்சுட்டு வந்தது என்ன மாதிரி இருக்கிறீங்களோ தெரியாண்டு அப்போ இப்பயும் வேற அப்பா உள்ளுக்கு இருக்கிறாருன்னா நான் நினச்சேன் படம் முடிஞ்சு ஆகும் நல்லா ஏலாம் வந்துட்டு தெரியாண்டு ஆனால் பார்த்து சந்தோஷமாக கிடக்கு எத்தனை குளிசை போடுறீங்க ஒரு நாளைக்கு என்ன காட்டுனீங்க இன்சுலின் ஊசியும் போடுறீங்களா ஊசி போடுறேன் நான் ஊசி வந்து என்ன வச்சேன்டா கொஞ்ச நாள் இதில் வச்சு பாவிச்சேன் நான் இப்போ பாவிக்கிற பாட்டி போட்டேன் ஒரு 2-3 மாதம் பாவிக்கலை என்னண்டா விரிச்சு வரும் அதால் விருச்சியில் வச்சு பாவிக்க சொல்லி சொன்னாங்க அதால் இப்போ ஊசி நிப்பாட்டி போட்டேன். வணக்கம் வணக்கம் ஜால சின்ன அம்மா சுண்டல் என்ன பேர் ஆளுக்கு விஜயம்மா சரி அக்கா அம்மா மேடியா இவன் தான் உங்களை மாதிரி என்ன சொல்லிக்கொண்டே ஒரு 4 பேரு 4 பேர் பெம்பரன்டா இவன் அம்மா மாதிரி இவன் என்ன மாதிரி அவன் அப்பா மாதிரி அவன் சின்னவன் மாதிரி எங்கடா பாக்கலண்டு ஆனால் இவன் சரியா நீங்க தான் அஜி என்ன சொல்ல என்ன அப்படி சொல்ல அவன் என்னண்டு அப்பனை மாதிரி தப்பா அப்புறம் வந்துருக்காங்க தம்பியாக திரும்படா அம்மா சொன்ன என்ன பேடா கட்டிக்காரன் வகுப்புல 6 பேரா மொத்தம் 24 பேர் தான் என்ன பேட்டா தானா தேனுசன் கதையை பார்த்தா தெரியுது கட்டிக்காரன் தான் பாரு நான் பெத்தையாண்டு படிக்கிறேன் 2ஆம் ஆண்டு கையாளங்காலால முந்தி நான் அப்படி அடிச்சு பழகி அதை பார்த்து இப்ப உங்கள்கிட்ட புருஷின் அடிவே ஒன்று இருந்துருக்குது அந்த நேரத்துல இருந்தாரு சிலவளை வந்து சிவரை கையால கால அடிச்சுதான் அந்த நோயில் வந்து ஜோரியா என்ன இதெல்லாம் அப்ப கொஞ்சம் பாவிச்சேன் அங்கேயில போய் பழைய பேர் தப்பியா விட்டு கண்ணாடியில் அடிச்சு உளுக்கெல்லாம் நரம்பெல்லாம் அறுத்து இதுக்குள்ள தையல் இருக்கலாம் தையல் போட்டேன் முந்தி பாவிச்சு நீங்கள் கொஞ்சமா நல்லா இருக்கு நல்ல ஒரு வேலையாளா நீங்களே சொன்னா பற்று எல்லாம் வச்சு வீட்டை நிற்கிறேன் தங்க வேலை போறா காற்று பண்ணி கொடுத்து நினைக்கிறேன் நாளுக்கு அந்த புண்ணூல் எல்லாம் இப்படி கருகி போச்சுனாக்கா கொண்டு 900 ரூபா அன்றைக்கு நான் எவ்வளோ காசு தான் 20000 தந்தான் என்ன ஓகே நீங்கள் வீடு தேடி வந்து சொல்லி நீங்கள் 32 பேர் இல்லையான்னு சொல்லிட்டு கதையண்டா சொல்லிட்டு நான் என்னண்டா உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது காணி தான் வர சொல்ல இல்லைன்னு இல்லை நாங்கள் இருக்கல பிரச்சனை இல்லை நின்று கதை இப்போ அப்போ என்னண்டாக்கா நாங்கள் அந்த காசில் பாலுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே கொஞ்சம் செலவழிச்சு இருக்கிறீங்களா ஆனால் வெள்ளிக்கிழமை கொண்டு போகணும் போட் பண்ண எங்க தெளிப்பிள்ளை கொண்டு இல்லை இது கடமை கொண்டு போனது செவ்வாய்க்கிழமை போனது அப்போ நான் வெள்ளிக்கிழமை உடாம்பு உரிக்கன்னு போகுது டாக்டர்மா பேசினா ஒரு காலம் நிற்கிறேன் அந்த இதுகளால் நிற்கிறேன் இப்போ நேற்று நான் வெள்ளிக்கிழமை நிற்க சொல்லி எல்லாம் மளிகை தந்திருக்கணும் விட்டு இங்கே பாக்கினமோ யாழ்ப்பாணம் நினைக்கணும் எக்கோர்த்து பார்க்கணுமா இப்படி போகுது உங்களுக்கு யூரினோட அந்த பொட்டாசியம் வெளியேற அந்த யூரின் வந்து வெள்ளையா போகிறது அப்படி போகிற மாதிரி இருக்கு இப்போ கிளம் பெஞ்சு போட்டு திருப்பி பார்த்தா அந்த எல்லாம் வெள்ளையா இருக்கும் மற்றது வந்து அந்த கிளம்பாற இது இருக்குல்ல அது வந்து அந்த அந்த நெய் காட்டி மாதிரி புல்லா மொச்சு கொண்டுடா அப்படின்டா இந்த வெள்ளையா படந்து
விளம்பாறை இது அதுக்காக வந்து அந்த இந்த மொச்சுக்கு வந்து அந்த இது மாதிரி கயிறு கட்டியிலும் தானே இந்த இது சிடாலன்ட்டு இல்லை இந்த இது மாதிரி அப்படியே மொச்சு வரும். இப்போ கிட்டே கலையினா விடியறதுக்கு பார்த்தா திருப்பி உள்ளுக்கெல்லாம் செக் பண்ணணும். இது மாதிரி அது என்னண்டா இப்போ உங்களுக்கு வந்து சுகரும் இருக்குது எல்லாம். சுகர் இருக்கிறதால வந்து சுகருக்கெல்லாம் ஊசி போடுறீங்களா? இன்சுலின் போட்டோன்னா அந்த ஃப்ரிட்ஜ் இல்லை, அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு தான் அதை போடணும். அதால நிப்பாட்டி போட்டியெல்லாம் பெருசாக போடுறீங்க. ஆனால் எனக்கு உண்மையிலே சந்தோஷம் என்னென்னா புண்ணுகள் எல்லாம் மாறிட்டுன்ற வகையில் சந்தோஷம். இல்லாட்டி பெரிய கரைச்சல் அப்பா இந்த கடவுள் சரியாக உத்தரிச்சேன் நான். இவரும் கூடுதலாக உத்தரிச்சது இது இல்லை. சுவருக்கு புண் மாறாது. கொஞ்சம் கிட்ட போங்க அவர்கிட்ட. சுவருக்கு புண் மாறாது. எந்த புண் வந்தாலும் சிலருக்கு மாறாது. ஏதோ கடவுள் புண்ணியத்தா எனக்கு இந்த புண்ணுகள் மாறி வருது. நீங்கள் கை வைக்காங்க இப்போ. அப்போ என்ன சாப்பிட்டீங்களா இன்றைய மதியம்? இந்த மீன் வாங்கினீங்க. வேலையை போகிறீங்களாக்கா? போயிட்டா வந்தீங்க. அப்போ எங்கே போனீங்க இன்றைய வேலைக்கு? நம்ம பண்ணையில் வேலையை போனோம். காலமையில் 8 மணி 7 மணிக்கு போனால் 500 500. என்ன வேலை செஞ்சீங்க? பண்ணையில் கூட்டி ஆள்ற வேலையா? பின்னேற மண்ணுக்கும் போகல. பின்னிருந்து டியூஷனுக்கு போய் வந்தேன். டியூஷனுக்கு போய் வந்தீங்க. என்ன வேலை அங்கே? இன்றைக்கு இந்த அம்மா வீட்டில் வேலையை பண்ண வேண்டியது பாத்திரங்கள் கழுவுற வேலைக்கு. ஓகே. பட் என்னென்னா இப்போ நீங்களும் 4 இடங்களில் வேலைக்கு போகிறீங்களோ இல்லை. இப்போ நான் சும்மா இந்த ஒரு பர்சனல் அட்வைஸாக சொல்கிறேன். இப்போ உங்களோட கணவருக்கு வந்து இப்படியான ஒரு வருத்தம் இருக்கேக்குள்ள இப்போ அவரை நீங்களும் வந்துட்டு இப்போ தொட்டு குளிப்பாட்டி அப்படி பராமரிக்கிற நீங்கள் இல்லை. இப்போ சில வேலைகளில் வந்துட்டு சில விடயங்கள் வந்துட்டு தொத்து வருத்தங்களாகவும் இருக்கலாம் இல்லை. அப்போ அதால் இப்போ என்னென்னா இப்போ நீங்கள் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு வந்துட்டு வராமல் இருக்கலாம், வரலாம். நீங்கள் வந்துட்டு மனைவியாக இருக்கிறீங்க, அதை வந்துட்டு இப்போ கணவனும் நீங்களும் ஒரு சரீரமாக இருக்க வேண்டியாக்கள். அப்போ அதை பரவாயில்லை. ஆனால் இன்னொரு ஆக்கள்கிட்ட நாங்கள் பழக போகும்போது கொஞ்சம் சில காரியங்களில் இப்போ நீங்கள் உதாரணமாக இப்போ வேலையை போக போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ இவருக்கு நீங்கள் எது மருந்துகள் கொடுத்துருந்தா இல்லாட்டி அவரில் வந்து தொட்டிருந்தா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரிக்கு எல்லாம் திருப்பி ஃப்ரெஷ் ஆகி நீங்கள் போகணும். ஏண்டா இப்போ சில வேலைகளில் வந்துட்டு நீங்கள் வேலை செய்ய போகிற இடங்களில் வந்துட்டு அவங்கள அறியாமலே அவங்களுக்குள்ளாக இது மாதிரி நோய் தாக்கங்கள் வரலாம். இப்போ வந்தால் அவங்கள அதுக்கான காரணத்தை வந்துட்டு தேடிக்கொள்ள முடியாமல் போயிடும். அப்போ இன்னொரு ஆளுக்கான ஒரு துன்பத்தை கொடுக்குறதுக்கான இதை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணக்கூடாது என்ன. அப்போ அதால் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அன்னைக்கு அலும்பிட்டு இருங்கோ அப்போ இருக்கா? இப்போ ஓகே இருக்கு. இருங்கோ அப்போ திருப்பி இருக்கா? வலிக்குது. ஆனால் முந்தைய போன முறை வந்த பார்க்க அதில் நியாயமான வித்தியாசம் இருக்குது. உடம்பும் பழிச்சு முகமும் கொஞ்சம் சந்தோஷமாக கிடக்கு. சந்திரன் மேய கிடக்கு. ஓ முழு சந்திரன் மேய கிடக்கு. மொட்டையை மேலே அடிச்சிருக்கீள். போன முறை முக்காவாசி காவாசி மேய கிடந்து இப்போ மொட்டையும் அடித்த அப்புறம் முழு சந்திரன் மேய கிடக்கு முகம். மற்ற நானும் வந்தேன் என்னென்னா அவங்களோட வீடியோ போன ஒரு ஃபோட்டோ தானே. அப்போ அதை பார்த்து போட்டு ஒரு கொஞ்சம் பேர் வந்து சொல்லியிருந்தாங்க சின்ன சின்ன ஹெல்ப்புகள் நாங்களும் செய்கிறோம், அவைகிட்ட கொண்டு இருக்கா கொடுங்கோ, அதுகளை கொடுத்து அதுகளுக்கு உதவியாக இருக்குமெண்டு. மற்ற நீங்கள் ஒரு அழுது சொல்லிவிட்டீங்களே நீ எனக்கு கொண்டுண்டா பார்க்கணும் கொள்ளணும் அப்படி இப்படி என்னன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஒரு விஷயங்களும் வந்துட்டு டச்சாரு. இவ்வளோ துஷியமாட வர்ற பாடு என்னடி அவங்கள இருக்கட்டான். நான் இருக்கல கொஞ்சம் பொறு. நல்ல பழக்கம். ஆளப்பேர் பொன்மண்டு மாதிரி அங்கே கொண்டு வந்து போட்டு தான் இருக்குதுப்பா. இல்லை 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 அவள் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. என்ன பேர் உனக்கு? சொல்லுங்க. என்ன பேரம்மா? சொல்லுங்க என்ன பேருன்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க என்ன பேர்? என்ன புல்லாத பக்கமாக கிடக்கு. என்ன பேர்? என்ன பேர் சொல்லி விடுங்க மாமா. அதுதான் சரி. என்ன பேடி சொல்லி விடுங்க. துசி எத்தனை? 3 வயசு. எத்தனை வயசு? 3 வயசு. துசி நீ துசி வீட்டுக்கு கூப்பிடுறேன். சரி. இப்போ என்னண்டா நான் மெயினாக வந்தேன்னே உங்களோட நிலைமை ஒருக்கா பார்த்து போட்டு சரி தானே. ஒரு கொஞ்சம் காசு 2 பேர் அனுப்பியிருந்தவங்க, அதையும் வந்துட்டு தந்துட்டு போவோம்னு சொல்லித்தான் சரி தானே. ஏன்டா இப்போ அவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்களோ, அதில் எழுதின அமௌண்ட்டை மட்டும்தாங்க. அப்போ யோசிச்சுட்டு இருப்பாங்களோ உங்களோட நிலைமை என்ன மாதிரி இருக்குன்ட்டு, அதாக பார்த்துட்டு தந்துட்டு வர கொண்டு வந்தான் சரி தானே. நல்லூர் போனீங்களா? நல்லூருக்கோ? நல்லூருக்கு வந்துட்டு நாங்கள் அந்த திருவிழா கண்டு போகல. பின்னேறம் அந்த மணிக்கடையில் அந்த துவக்குகள் தண்ணி போத்துகள் அது நீங்களோ போனீங்களே? தேருக்கு போய் வந்து தேருக்கோ? அப்படி வருத்தவும் கூடக்கோ வெளிக்கிட்ட என்ன வழியா
முருகன் அழைச்சிட்டேன். முருகன் அழைச்சிட்டார். விடிய விளம்பினான் அள்ளி தோண்டி போட்டு முருகன் அழைப்பு தான் வரியா எல்லாம் நான் சொன்னாட்டுங்க பயப்படும் உடன் போக பயம் தலம் அடிக்கடி போறாங்க அண்டை கண்டு கடவை நீ அவர் துடைப்பாரு. நல்லூர் போய் சேரும் மட்டும் யூரின் பிரச்சனை ஒன்றும் இல்லை. அங்கே போய் 5-40 தான் முட்டி கொண்டு வந்துட்டு போய் ஓடிடும். மற்றது அப்படின்னா இப்போ உங்களுக்கு கடவுள் பக்தி இருந்தால் நீங்கள் கடவுள்கிட்ட அடிக்கடி போயிட்டு வரலாம். எல்லா கடவுளையும் கும்பிடுறேன். ஏதோ துன்பத்தை கொடுக்குறேன், ஏதோ கடைசியில் ஏதோ நல்லதாக நடக்கும் வந்துட்டு. மற்ற என்னென்றால் கோயிலுக்கு என்ன ஃப்ரீயாக போனீங்களா இல்லாட்டி என்ன என்ன பேட்டியோட பெருமையோடைய சேட்டு கரெக்டாக தலை வாங்க. சேட்டு கால்ட்டு தான் வேணுமா? சேட்டு கால்ட்டி போனி சேட்டை மட்டும்தான் கால்ட்டு நீங்கள் ஃப்ரீயாக போயில அப்போ. சரி ஓகே. இங்கே இவ எஞ்சிருக்கிறா வெள்ளு போனாக்கு இதன்னா போடுறேன் ஒழுங்காங்க. இல்லை அது பிரச்சனை இல்லை. நீங்கள் வீட்டில் தானே உங்களோட பிள்ளைகள் உங்களோட மனைவி தானே நீங்கள் அது சொல்லுவாப்பா அப்படி இருக்காங்க புள்ளா வளர்ந்துட்டு திடீர்னு கிச்சனுக்கு போக வேண்டி வேலை இது நான் கட்டுறையில சும்மா போட்டுக்கொண்டு கிடப்பேன். வெளியில வேறக்கும் வந்து காட்டிடுவேன். இல்லை அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு தானே உங்களோட நிலைமையிலேருந்து அக்கா இது ஒரு கண்டிப்பாக அவ்வளோ இருக்குதுண்டு அப்படின்னாக்கா சொல்லுவாப்பா என் புள்ளா வளர்ந்துட்டு மூடி கண்ணு குழப்பேன். பிள்ளை வளர்ந்துட்டு சரி நாளைக்கு எது முன்னாலும் பிள்ளையெல்லாம் பார்க்கணும். சரி அது வேறு பிரச்சனை. சும்மா 80 இருக்குது என்ன. அப்போ இந்த 80 நேரம் வந்தாக்கா இப்போ ஏன் நேரம் தந்தேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த இவற்றை முக்கியமாக இவற்றை மெடிக்கல் செலவுகள் மற்ற அவருக்கு எதுவும் ஒரு அந்த ஒரு சத்தான மாப்பணி இந்த நான் ஃபேட் டேங்கர் மாதிரி மற்ற சுகர் இல்லாத அதுகளாக வாங்கி கொடுங்க. சரிதானே? அதுகளை வாங்கி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அப்போ இதை வந்து எங்களுக்கு அனுப்பினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கலாமா உங்களுக்கு தெரியும் வந்து எங்களோட வீட்டை வந்திருந்தவங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 50 நேரம் ஒன்று அனுப்பியிருந்தாங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் 206. அதே மாதிரி வந்து மிஸ்ஸஸ் ஸ்ரீரஞ்சன் வந்து லண்டன்லேருந்து ஒரு 30 நேரம் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து 660. ஸோ வந்து 2 பேரும் சேர்ந்து இந்த 80 நேரம் பணம் வந்து அனுப்பியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து தாங்களுமே செய்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ரீசனோ எனக்கு தெரியல, அவங்க வந்துட்டு அனுப்பல. அப்போ வானம் போகுமா? இதுவும் பரவாயில்ல. இப்போ பெரிய ஏனையன் ரோட் மாதிரி வந்துட்டு போகலக்கா. முதல்ண்டா ஒரு லேமாஸை போகுது, இப்போண்டா மகேந்திரா போகுது. முதல் 4-5 பேர் நடந்து வராங்க. கல்யாணம் உண்டு. அதாலாம் அந்த கல்யாணம் சொன்னு அவங்களுக்கு. சரி. அப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து 80 நேரம் அனுப்பியிருந்தாங்க. ஒரு சில பேர் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு வந்து அவங்க அனுப்பல. மேபி அனுப்பினா நான் நெக்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட வரும்போது கொண்டு வந்து தருவேன். அது போக எங்களோட தர்மாமா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு தேடி வந்து அவங்க வந்து ஒரு 10 மாதத்துக்கு வந்து உங்களுக்கு மாதம் 10,000 தரேன்னு சொல்லியிருக்கா. சரி தானே? அப்போ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் எதுவும் இருக்குதா? பிஓசி இருக்குதா? எடுத்துகிட்டு வாங்காமல் இருக்கா? என்னது? சும்மா அடுத்த ஆட்டம் வந்து கூட்ஸை பார்ப்போம். முதல் நீங்கள் உங்களோட கூட்ஸ் இருக்கா பாருங்க. என்ன பிரச்சனை இல்லைன்னு இந்த 2 மோக்கே. அண்ணா எத்தனை வயசில் கல்யாணம் கட்டுறீங்க? நான் கல்யாணம் கட்டு 22 வயசில். என்ன காதலோ என்ன மாதிரி? காதல் தான். எங்க ஒரு மகால் என்டேன் பேமா கிடக்கு. அப்போ இங்கே இவ்வளோ ஆளை பிடி சங்கிலி ஒன்றில் கட்டுவேன்னு சொல்கிறேன் நான். இப்போ அண்ணாக்கள் காட்டுங்க இருக்கா எல்லாம் இருந்தாலும் மோட்டர் சைக்கிள் எல்லாம் இருந்தாலும். அண்ணா ஒரு நிமிஷமா வாரண்ணா. உங்களோட காதல் கதான் போது வாரன் போங்க. கொஞ்சம் எல்லாம் இதெல்லாம் இருந்தாலும் அப்போ ஐயப்பன் மாலை போட்டுருந்தேண்ணா. தோட்ட வேலை போய் அண்ணே பொறுங்க வார். நான் தான் குறியா ஆள் பொறுங்க. அவங்கள சொல்லாங்க வார். எங்களை தான் சொல்லுவாள் முடிஞ்சு எப்படிங்க இல்லை. அதே அதை கழிச்சு இல்லை நான் கட்டாயம் சொல்லுவேன். நீங்களே பக்கப்படுறீங்க. இப்போ வேறு யாருமாண்டா விட்டுட்டு திணை பண்ணுறாங்க திறவை. நாங்கள் அப்படி எத்தனை செய்வோம். அப்போ அண்ணன் எவ்வளோத்த கண்டீங்க இலக்காவை? ஒன்று பிரான்பெட் பிரான்பெட்டுக்கு கிளிநொச்சி. இல்லை இந்த பண்ணத்தரப்பு போகிற பாரு அது பிரமானந்தன் பிரான்பெட் இங்க தொட்டிலடி சந்திக்கிஞ்சார்ல. ஓ அங்கே நீங்களே போனீங்க? அங்கே பண்ணத்தரப்பு தானே சொந்தம் பண்டத்தரிப்பு. ஓ அப்போ அங்கே போனால் என்னது வேலையை போனீங்களோ? கிட்டோம் வேலை போனத்தில் ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. என்னென்று பழக்கம்? என்ன
நான் தச்சு வேலையை போகிறேன். தச்சு வேலையை போனால் என்ன வீட்டை போய் செய்யிருந்தீங்களோ அல்லாட்டி பட்டறை அங்கேயோ பூரா வேலையால் கோபிச வேலையில் போய் கோபிச வேலையில் கோபிசத்தில் இருந்து கோபிசையில் வாங்க தான் பார்த்துனீங்களா? ஒருக்கா பார்த்தேன் சேர்ந்து தோட்ட வேலைகளுக்கு போகிறவா கத்தி பொடியல் தந்தவா பிடி போட்டு தரைச்சி இவா அப்போ இவா உங்களை கண்டுட்டா அவளுக்கு அதோட அப்படியே செட் ஆகிட்டு இல்லாட்டி இப்போ கத்திப்பிடி போடுறக்கு ஒரு இடம் இல்லை உங்கள்கிட்ட தரணுமே. சரியா ஒரு மாதம் காதல் இப்போ பயல் வேலையில் போவா. அப்போ கொஞ்சம் இதாக இருந்தேன். நாங்கள் நல்லா இருந்தீங்க. 2 மோடி சைக்கிள் நீங்கள் இந்த வேலைக்கு இருந்தாலும் பெரம்புக்களால் மோடி சைக்கிள் வாட்ட போவோம். அப்படித்தான் போயிருந்து லவ் பண்ணி ஆனால் கைவிட இல்லை. அப்படித்தான் பாருங்க. அப்போ இப்போ நீங்கள் கோபிசத்தில் ஏறிக்கக்குள்ள ஆள் உங்களை பாப்பாவோ உங்களை பாப்பா 2 அம்மாவும் நல்ல இது 2 அப்பா அப்படி சட்டப்படியா முந்தி கப்பல். அப்போ நீங்கள் பைக்கில் எடுத்துட்டு வயலுக்கு ஆளையெல்லாம் தெரியல ஆளை பார்க்குறது சுற்றி. அப்போ நீங்கள் இப்படி யோசிக்கலையோ நான் நல்ல ஒரு அந்தஸ்தில் நல்ல ஒரு பணக்காரனாக இருக்கிறேன்னு தோட்ட வேலை செய்கிற ஆளை விரும்புகிறத ஒன்று யோசிக்கலையோ? யோசிக்கல. எனக்கு பிடிச்சதான்னு சொன்னேன். பிடிச்சாது பிடிச்சான் இன்றைக்கு வரைக்கும் பிடிச்சான். இதாக இருந்தாலும் அதை ஏமாற்றக்கூடாது. அந்த ஒரு கொள்கை. இன்னைக்கு 4 பிள்ளைகளுக்கு ஒரு அப்பாவா 4 பிள்ளைகளுக்கு ஒரு அப்பா தான்டா அப்போ வரலாமா? என்ன வேண்ட ஒரு இதில் நான் அப்படி உழைச்சேன். கையில் நான் இப்போ அன்றைக்கு நீங்கள் விரும்பினது சரியான ஒரு ஜோடியை தெரிவு செஞ்சுக்கிங்க. அந்த நேரம் நீங்கள் உழைச்சிவா பார்த்தீங்க, இப்போ இவா உழைச்சி உங்களை பார்க்குறேன். என்ன இப்போ கடவுள் சித்தமாக 2 பேரையும் பார்க்குறதுக்கு எங்களை அனுப்பி வைக்கிற கடவுள். என்ன அந்த மாதிரி போகும். அப்படித்தான் உழைச்சேன்னா அப்படித்தான் செலவழிச்சேன். நானும் இப்போ தங்க வேலையில் போய் சொல்லும் பாவிச்சேனா இல்லைன்னு சொல்ல போய் சொல்லலாம். இருந்து வந்து படிப்படியாக தன் விட்டேன் ஒரேடியாக விட்டு படி. அப்போ காதலிச்சு என்ன இந்த வீட்டை காதலில் சொன்ன நீங்கள் அவன் அம்மாட்ட சொன்னான். நீங்கள் போய் சொன்னீங்க ஆம்பளை கெத்து தானே உழைக்கிறீர்கள் சொல்றீர்கள் 2 பைக்கும் நிற்கிது சொல்லி என்னென்னு போய் சொன்ன நீங்கள் விரும்புறேன். அவன் அம்மாவுக்கு பிடிச்சிட்டு அவன் அம்மா உங்களை பிடிச்சி நான் நினைக்கல அந்த அப்படி ஒரு பிரயோகமாக தான் இருந்துக்கும். அப்பாவுக்கு பிடி தெரியாது. அடியே சத்தம் அடி இந்த வாரம் இந்த கம்மக்கட்டை தூக்கம் இருக்கா குத்துவோம் தூக்கு கையை சத்தம்படாங்க பேக் ஏற்றுவன் ஊசி சரியா? அப்போ அம்மாட்ட போய் கேட்டோன்னா அம்மா ஓமன்ட்டா. உங்களில் எத்தனை சவரமாக்கா? எங்களை 3 பேர் அக்கா மொத்தம் போட்டேன். நானும் தங்கச்சி. நீங்களும் தங்கச்சியும்? தங்கச்சியாக கால்பான் நல்லூர் அடியில் இருக்கு. அப்போ கோபி சேவையில் போன இடத்துல மேலேருந்து பார்த்து தூக்கிட்டியல் இன்றைக்கு வரைக்கும் கைவிடாம எதிர்ப்புகள் இருந்தாலும் திறன்பட்ட தெரிந்தானே கொஞ்சம் பொல்லாதாக்கலாம் எதிர்ப்புகள் வந்தாதான். எதிர்ப்புகள் வந்தாலும் எதிர்நீச்சல் அடிக்கணும் எடுத்துட்டேன். தூக்கி எடுத்துட்டியல் இன்றைக்கு சக்ஸஸ். இன்றைக்கு என்ன தூக்கி எடுத்து கொஞ்சம் சந்தோஷப்படுறீங்களா கவலைப்படுறீங்களா? சந்தோஷப்படுறீங்க. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வருவோம். அப்போ அண்ணாவுக்கு வந்துட்டு மெடிக்கல் செலவுகளுக்கும் சாப்பாடு செலவுகளுக்கும் கொடுக்க சொல்லி வந்துட்டு 2 பேர் சேர்ந்து 80,000 அனுப்பியிருக்காங்க. சரி தானே? கலாமா அப்புறம் மிஸ்ஸஸ் ஸ்ரீரஞ்சன் சொல்லி. ஸோ 2 பேர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து சொல்லிட்டேன். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்கக்கா? உதவி செய்ததுக்கு நன்றி சொல்கிறேங்க. மேலும் மேலும் அதையும் நல்லா இருக்கணும். அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் அதையும் இந்த உதவியை செய்திருக்கணும். அதுக்கு எங்கள் குடும்பம் சார்பாக நான் நன்றி பிரார்த்திக்கிறேன். நான் கேட்டேன் அவனுக்கு கேட்கல. இந்த உதவியை செய்ததுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதையும் எவ்வளோ சிரமத்துக்கு மத்தியில் இந்த உதவியை செய்திருக்கிறான். ஆனால் அதை மேலும் மேலும் எண்ணம் அவன் நோய் துன்பம் இல்லாமல் அவையும் நல்லா இருக்கணும் அவன் குடும்பங்களை. அதுக்காக ஒன்று பிரார்த்திக்கிறேன். மேலும் இந்த உதவியை கொண்டு வந்த அந்த கிருஷ்ணா தம்பிக்கு கிருஷ்ணா அன்னைக்கும் இந்த உதவியை செய்த கிருஷ்ணான வந்தவருக்கும் கூட வந்தவருக்கும் நான் நம்பிக்கை தெரிவித்தேன். ஆனால் கள்ளி சிரிச்சாரு வாடிதான் தெரியுமா? சில்லறை கொட்டுப்படுதுடா அப்பா சிரிச்சா. வயலாம் புண்ணும் கல்லெல்லாம் குழஞ்சிட்டு. அப்போ அன்றைக்கு வந்து நாங்கள் வரைக்குள்ள திடீர்னு ஒரு மயக்கம் மாதிரி வந்து இவருக்கு அந்த வலிப்பு வளமையாகவே மாறுறேன். அது இவருக்கு அந்த வலிப்பு இருந்தாலும் சும்மா திடீரென்று இருந்தாலும் இப்படி லெவலுக்கு தண்ணி அங்கே கூட இருக்கா கடைசி அப்போ வந்த வலிப்பு இப்போ திருப்பி அதுக்குள்ள 2-3 ஒரு கிழமை வந்து பண்டு தரப்புக்கு போகணுன்னா தண்டிரம் வந்துட்டு அது இவருக்கு அந்த இருந்துட்டு வார சைக்கிளும் ஓடுறீங்களா இப்போ நீங்கள்? இப்போ அன்றைக்கு ஒருக்கு அங்கே நிற்கால சைக்கிளில் ஹண்ட்ராங்களாங்களே என்ன கிரிமலை போனாங்க குளிக்க. தெரிஞ்ச தண்ணி இல்லையா குளிக்க? உப்பு தண்ணி உப்பு தண்ணியில் குளிக்கிறேன். ஏன் இதுக்குள்ள இப்போ உப்பை போட்டு குளிக்கலாம்? ஏன் அவ்வளோ பொரியல்
என்ன கொஞ்சம் அதண்டா கொஞ்சம் பெரிய பூ தண்ணி கண்ணீரமாக இருக்கலாம். அங்கேயும் போய் ஃப்ரீயாக இருந்தீங்க. எவ்வளோ குளிச்சீங்க? கடலுக்கு கீரிமலை கடலுக்கையோ? இதுதான் குளிக்கிறேன் நான். அதான் இந்த கொஞ்சம் குளிக்கிற இடம்பல்ல சின்ன கடலாக இதாது. அப்போ அதுக்காக அதுக்காண்டி போயிட்டீங்களாங்க. மற்றதாக உங்களுக்கு அந்த 2 பேரும் மென்பனை அனுப்பினதுக்கு அப்பால் கனடாவில் இருக்க தர்மாமான்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்பர் 014 அவங்க வந்து வீட்டை வந்து சொல்லிட்டு போனவங்க வந்து உங்களுக்கு மந்த்லி ஒரு 10,000 படி தர்றேன்னு சொல்லி. அப்போ இன்றைக்கு டேட் என்ன 11 10 11 என்ன 11/9/2024 இல்லை உங்களுக்கு வார மாதம் 11/10/2024 உங்களுக்கு அந்த முதலாவது காசு வரும். சரியா? 10,000 படி 10 மாதத்துக்கு அம்மா அனுப்புவா. அங்கால நிலைமையை பார்த்து வேறு யாரும் உங்களுக்கு செஞ்சால் செய்வினா அப்படி இல்லாட்டி பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு நேரம் பார்ப்போமே. சரி, அப்போ உங்களுக்கு 10,000 11ஆம் தேதி வந்து கிடைக்கும். சரி தானே? உங்களோட இந்த பிஓசி அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து வரும். சரியோ? ரைட். அப்போ அவங்களுக்கு ஒரு நன்றி. அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொடர்ந்து உதவியை செய்கிறேன். எல்லாருக்குமே சிரமம் தானுங்க. என்ன சொன்ன இந்த காலத்தில் வெயில் மகளா குளிர்தலுக்கான்னு இந்த கஷ்டப்படுறாங்க. நாங்கள் இங்கே வெயிலில் கனடாவில் குளிர் இல்லை தானே? எனக்கு அது தெரியும். எனக்கு கொழும்பே தெரியாது. கொழும்பே தெரியாது. அண்ணே தெரியுமா கொழும்பு? தெரியுமா? என்ன கலர்னு சொல்லுங்க கொழும்பு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் கலராக இருக்கும். ஏன் வெயில் கூட உண்டோ? முதல் நீலம், இப்போ மஞ்சள். அப்போ ஆள் போய்தான் இருக்கு. ஆள் இடையில போயிருக்கு போட கொழும்புக்கோ. முந்தி நீலமே, இப்போ மஞ்சள். என்னண்டு தெரியும் இப்போ மஞ்சள் உண்டு? போனூரில் பார்க்குறீங்க. நான் முந்தாள் நேரவே பார்த்துட்டு வரேன்னு. என்ன பச்சை கலர்? ஏடா பச்சை மாறம் என்ன பஞ்சாங்கல் மாறி வரைக்க சூரியன் ஆள் இருக்கிற மாதிரி இருந்திருந்தால் ஆளை பிடிச்சிருக்கல அறியுமோ? கூடிய சீக்கிரம் உங்களோட வருத்தங்கள் துன்பங்கள் எல்லாம் மாறி. அண்ணன் சொன்னாதீங்க எத்தனை மாடினா மேலே வருவேன். சுவரில் சும்மா நடப்பேன். மாடி கண்டாலும் தீராந்தி வச்சு நடந்தேன். தங்கு வேலையில் போகிறோம். நடந்து ஹாஸ்பிட்டல், அது சேர்ச்சுகள், பன்னி கிண்ணி எல்லா இடமும் பக்கத்தில் ஆண்ணி இருப்பேன். அவரோட போகிறது. அப்போ ஒரு 10 நாள் கொஞ்சம் காசு பாகத்தில் அவருக்கு பண்ணி கொடுத்துட்டு போய் தங்கி நின்று செய்கிறார். அப்போ தங்கு வேலையில் போன இடத்துல ஒரு சைட் அடிக்கலையே? அந்த மாதிரி விளையாட்டு ஒன்றும் இல்லையோ? அங்கே இல்லை. இந்த எங்கே இவா கட்ட முந்தி நான் ஏங்கி போனேன்ப்பா. அங்கே இல்லை இங்கே இருந்தேன் சொல்லி கட்டம்னு லவ் பண்ணேன். நான் பெயிலியர் எல்லாம் பெயிலியர். 22 வயசுக்கு உள்ள பெயிலியராகவும் போயிருக்குது. அப்போ இது முதலாவது காதலண்டு இல்லை. அப்படி ஒரு பிரச்சனை. அடியே போல் துஷி அம்மா என்ன அடியப்பா எங்களோட தலையில் என்ன அழி இருக்கோ அதான் நடக்கணுன்றது அது நடந்துட்டு தானே. அப்போ இவாக தெரியுமா எத்தனையாவது காதலின்னு இவாக தெரியுமா? எல்லாம் சொல்லிட்டீங்களா? எத்தனையாவது காதலியக்கா நீங்கள்? எத்தனையாதுண்ணே? 3வது. என்ன யோசிச்சு சொல்கிறேன் கடை 3வது என்ன வந்து கடைசி வரைக்கும் கைவிடக்கூடாது அந்த எண்ணத்தோட இருக்கும். நீங்கள் அப்படி நினைச்சதான் இன்றைக்கு அவள் அவங்கள கைவிடாம வச்சிருக்கிறா இவ்வளோ காலம். சரி, அப்போ நாங்கள் திரும்பி வந்து உங்களுக்கு சந்தோஷமோ? நாங்கள் வர்ற நேரங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? உண்மையாக சந்தோஷமாக இருக்கு. உண்மையாக சந்தோஷமாக இருக்கிறீங்க. ஏன்னா சரி, நாங்கள் வந்து உதவி செய்கிறன்றக்கு அப்பால் உள ரீதியாக வந்து சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறது. அதுக்காண்டி தான் சும்மா அதை இதையெல்லாம் கதைக்கிறேன். இல்லாட்டி நான் என்ன ஒன்று சொல்ல விரும்புகிறேன், பாலராஜன் மனசுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த தண்ணிக்கு நான் எத்தனையோ இடத்துல தவிச்சேனா, ஆனால் எங்களுக்கு அந்த தண்ணி இதுக்கு யாருமே உதவி செய்யலை அப்போ. ஆனால் பாலராஜன் இந்த மனசையும் உண்மையிலேயே எனக்கு இந்த உதவியை செய்ததுக்கு நான் அவாக்கு முதல் நன்றியை கூறுறேன். வாழ்க்கையிலேயே மறக்கலாதண்ணா. ஆனால் முதல் நாங்கள் ஆரம்பத்தில் இன்னும் தண்ணி இல்லாத கஷ்டப்படைக்க எங்களுக்கு அந்த பக்கத்தில் ஒரு ஆன்டிகரால் இருந்தால் அவள் அந்த கேன் பம்ப் போட்டு தந்தவா. பிறகு இந்த அதுவும் பலதாக போச்சு. காலத்தினால் செய்த உதவி சிறிது இப்போதான் கல்யாண விடம் அவாக்கு இப்போ நடக்க போகுது. அவாக்கு தானே எனக்கு அந்த எவ்வளோ கஷ்டத்துக்குள்ளேயும் சின்ன சின்ன உதவிகள் என்று சொல்லி பிள்ளைகள் சாப்பாடு இல்லாமல் இருக்கைக்கும் பக்கத்தில் யாருமே செய்யாத உதவி எனக்கு அந்த வெட்டிங் நடக்க போகிற அக்கா என் குடும்பம் நிறைய உதவி செய்திருக்கணும். அதையும் அப்போ கட்டாயம் கல்யாணம் போகணும். ஆனால் உண்மையிலேயோ எனக்கு ஒரு பெத்த தாய் மாதிரி அப்படி நான் இதாண்டையில். ஆனால் இப்போ கல்யாணம் விட நடக்க போகிற அக்காவும் எனக்கு ஒரு உடப்பை காட்டியும். ஆனால் உண்மையிலேயே அவன் குடும்பமும் இன்னும் இதாக எனக்கு இந்த இடத்துலேயே சொல்கிறேன்னு சொன்னால் அவை அவ்வளோத்துக்கு செய்திருக்கிறேன். என்னால் அதை செய்ய முடியாது. ஆனால் உண்மையிலேயே அவ்வளோத்துக்கு எனக்கு இந்த பெற்ற தாய் மாதிரி வந்து நான் வேலையில் போனால் பிள்ளைகளை வந்து அதில் நின்று பாப்பா சமைக்கணும் சமைக்கணும்னு வந்து பார்த்து பிள்ளைகளுக்கு சாப்பாடுகள் வந்துருக்கிறேன். அதைக்கும் இந்த இடத்துல நான் நன்றிக்கை கூறுறேன்.
இதே மாதிரி தான் உண்மையிலே உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் நான் எதிர்பார்க்கல. ஆனால் இந்த தண்ணி இந்த எடுத்து இப்படி நிம்மதியாக குடிக்கிறது இன்னும் ஒரு ஓகே இட்ஸ் ஓகே. இன்னும் ஒரு அக்கா ஒரு ஆள் வந்துட்டு உங்களுக்கு காசு அனுப்புகிறேன்னு சொன்னவா. அப்போ நான் வரைக்குள்ளே அவங்கள்ட்ட பேர் செவனிச்சுருந்தேன். அப்போ நான் எனி ஹெல்ப் டிட் யூ சென்ட் ஃபார் தட் ப்ரோன்னு சொல்லி அனுப்பினா. இப்போ அவங்க வந்து மெசேஜ் இப்போ அனுப்பியிருக்காங்க வந்து ஹாய் அண்ணா நாட் ஜெட் மை ஹஸ்பண்ட் வில் கால் யூ, அதாவது ஆஃப்டர் கம்மிங் ஹோம் ஐ வில் கால் டு யூ அண்ணா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வந்து மை ஹஸ்பண்ட் கால் டு யூ அபவுட் திஸ் மேட்டர். அவர் வந்து எடுத்துருக்கிறார் போல். மேபி அவங்கள்ட்ட திருப்பி எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அந்த வெறுத்துனா போட்டுவாங்க. ஓ நீ போட்டு சொன்னிக்கா. ஓ நட போடு. அண்ணா வந்தா அந்த அதுக்கு பார்க்க போகணும். யாரு என்னையோ வெட்டிங் நடக்க போறாக்காவோ ஏண்டா அவாண்டா ஒன்று கேளா நான் ஏங்கி போனேன். சரி இப்போ அண்டா வந்து என்னென்ன கேட்க போகிறேன். அவ உங்களை இந்த வீடியோ அடிக்கடி பார்க்குற பாவாமோ. சரி அவாக்கு நான் சொல்லிட்டு வாங்க கல்யாணத்துக்கு ஒரு இந்த வௌவாலுக்கு பகலில் கந்தரியும் நினைக்கிறீங்களோ தெரியல தானே பறக்குது உங்களோட கதை. அப்போ கந்தரியாக நடக்கிறீங்களே ரோட்டில் ஆ அண்ணே ஆந்தைக்கு பகலில் கந்தரியுமோ ஏன் என்ன தெரியாதா ஏன் ஆந்தைக்கு உங்களுக்கு விட தெரியாதோ இல்லை விட தெரியாது. மற்றபடி கண்டறியான்னு சொல்லல. ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமோ என்ன உங்களுக்கு தெரியாதோ இல்லாட்டி ஆமைக்கு வேகமாக ஓட தெரியாதோ ஏன் ஓட தெரியும். ஆமை ஓடி பார்க்கல ஒரு நாளும் எங்கேயும் ஆமை நின்றாக பிடிக்க போய்ப்பாங்க ஒன்று ஓட்டம் போடுமெண்டு. ஆமைக்கு வேகமாக ஓட தெரியும் தானே. ஆமையை காண்றல என்ன ஹோதாயிடா ஆமையை காண்றல ஏன் அப்படியே ஆமரச்சி வந்து இலீகல் தானே. ஆமரச்சி வந்து கொண்டு பாப்போம் பொறுங்க. நான் அங்கே ட்ரை பண்ணி பார்க்குறேன். சரிதானே ஆமரச்சி இந்த மூளை வர்த்தகம் சாப்பிட்ற அதுக்கு என்ன பிளட் போகுதோ ஏதோ கிடந்து குத்துற மாதிரி அது வரைக்கும் அந்த செய்த இடம் அப்படி இருக்கு. ஆப்ரேட் பண்ணதோ குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் கடவுளே நான் சந்தோஷப்படுறேன். உங்களோட புண்ணுகள் மாறினதை குறித்து அடுத்த தடவை வரைக்கும் இன்னும் கொஞ்சம் உடம்படுத்து சந்தோஷமா நீங்கள் இருக்கணும்னு வாழ்த்தி கொண்டு அந்த டீப் மருந்துன்னா ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு டீப் மருந்து சாப்பிட்டா கொஞ்சம் பசிக்கிறாங்க கொஞ்சம் கூட சாப்பிட்டா வயிறு வந்து ஊதத்தன்மையாக இருக்கும். நீங்கி மூட்டி அந்தரமா என்ன யார் அடிச்சீங்க என்ன அவன் பேத்திட்டு அண்ணா ஓப்பறாரு நாங்கள் சொல்லி விட்டேனே. சரி அது நாங்கள் அவள் வேறு அடிப்படை பார்ப்போம் பிரச்சனை இல்லை. சரி அப்போ நாங்கள் ஒழுக்கிட போகிறோம். எங்களுக்கு இன்னும் இடத்த போக வேண்டிய வேலை இருக்குது. சரி தானே அந்த டீப் மருந்துன்னா இவருக்கு ஒரு காவாசிக்குள்ளே போகும். அந்த ஒட்டையாக இருந்துச்சு காவாசிக்குள்ளே போகும். அவ்வளோத்துக்கு போனாங்க. அதானே நல்ல மருந்து. கூடிய சீக்கிரம் எல்லாம் மாறும். கடவுளை வேணுங்கோ எல்லாம் நல்லபடியாக நடக்கும். சரி தானே நன்றி அண்ணா. உண்மையிலே அதை செய்ததைக்கும் திருப்பி நன்றி சொல்கிறேன். அண்ணே அண்ணே நீங்கள் பாட்டு படிப்பீங்களோ அண்ணே? ஒரு பாட்டு ஒன்று படிச்சுக்காரு எனக்காண்டி. என்ன என்ன யாரு பாட்டுண்டு எனக்காண்டி இவ்வளோ சௌரமாய் பழகிறவன் எனக்காண்டி ஒரு பாட்டு. இவாக்கு பின்னால் முன்னாள் ஆசிரியக்குள்ளே படிச்சுப்பிடலாம் அப்படி உண்டு. என்ன எனக்காண்டி ஒரு பாட்டு உண்டு எடுத்துவங்க. உங்களோட நிலைமையை சொல்கிறமே ஒன்று எடுத்து ஃபுல்லாக வேணாம் கொஞ்சம் சும்மா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துவோம். சொட்டு 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 கொஞ்சம் கொஞ்சம் சட்டு கொஞ்சம் ஒரு சின்ன வரி. சரிங்க படித்த பாட்டு சொல்லுங்க. என்ன பாட்டு படிச்சீங்க? சும்மா போகிற பாட்டு எல்லாம் என்ன பாட்டு படிச்சீங்க? ஒரு பாட்டா பூல கேட்குற வந்து பழைய பாட்டுலாம். பழைய பாட்டு சிவாஜி எம்ஜிஆர் என்ன பாட்டு? இப்போ விவேகானந்த இடக்கால பாட்டுகள் கேட்குறீங்க. விஜயகாந்தன் பாட்டு ஒன்றும் கேட்குறீங்களே. எம்ஜிஆர்ட்ட என்ன பாட்டு கேட்குறீங்க? எம்ஜிஆர்ட்ட சிவாஜின்னு எல்லாம் என்ன பாட்டு எல்லாம் உண்டா போகிற பாட்டு எல்லாம். இது என்ன ஆக்கினடாப்பா என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. ஞாபகம் கேட்டுக்கொண்டு ரசிப்பேன். நல்லா ரசிப்பீங்க. நல்லா ரசிப்பேன். சரியா அடுத்த முறை வேலையை கொண்டு ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பாட எம்மை நினைத்து யாரும் கலங்க மலரும்
சின்ன பூக்கள் வாடாது. அது கேட்குறீங்க. அப்போ உங்களை நினச்சி கிளங்க வேணான்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. அப்போ நாங்கள் கிளம்புவோம். ஸோ சந்தோஷம். மறுபடியுமாக உதவி செஞ்ச அந்த 2 சகோதரங்களுக்குமே வந்து நன்றி. அதாவது வந்து ஒருத்தவங்க வந்து ஹலாமா, அடுத்தவங்க வந்து ஸ்ரீரஞ்சன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு திருமதி ஸ்ரீரஞ்சன் அக்கா, அவங்களுக்குமே நன்றி. அண்ட் வந்து அகைன் எங்களுடைய தர்மாமாக்குமே நன்றி. 10 மாதத்துக்கு உங்களுக்கான பணம் வந்து கிடைக்கும் சார். தானே அக்கௌண்ட்டுக்கு வரும் சார். தானே வரல அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னை கால் பண்ணி கேட்டால் நான் அதுக்கேற்ற மாதிரி அதை அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். முதல் மாதத்துக்கு அப்படி இருக்கும், பிறகு ஒழுங்காக வரும் சார். தானே ரைட், ஓகே. எனிவே நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.